Hello students, welcome to our channel Manu Nasiriyar. இதோட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மானு நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 12th காமர்ஸ் ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இது எல்லாத்தையும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே விட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் 30வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். 7 to 14 மேலாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், பங்குச்சந்தை என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், மனிதவள வேளாண்மையின் இயல்புகள் எதிர் இரண்டினை விளக்குக, எக்ஸ்பிளைன் இன் 2 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், களச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட், கலப்படத்திற்கான 4 எடுத்துக்காட்டு தருக, கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன், தனியார் மயமாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் பிரைவேட்டைசேஷன், நிகழ் சரக்கு என்றால் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் புனைவோர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்களை எழுதுக, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி எழுதுக, கிவ் த நோட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா, ஒரு நிறுவனத்தில் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடுக, லிஸ்ட் அவுட் த கீ மார்ஜினல் பர்சனல் கம்பெனி. அடுத்து 14 கொஸ்டின் கம்பல்சரி. 7 to 321 மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக ஏதேனும் 3, கருவூல ரசீத்தின் பொது இழப்புகள் யாவை, மான் ஊக வணிகரை விளக்குக, வேலைவாய்ப்பு இணையதளம் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் ஜாப் போர்ட்டல்ஸ், சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை, நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீர் அறிவது யாது, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரைட்ஸ் ஆஃப், அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தின் கொள்கை, தற்போது இருக்கின்ற சரக்கு, ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன, கம்பல்சரி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 7 மார்க்கு 5 மார்க் அட்டன் பண்ணணும். 7 to 35 மேலாண்மையின் முதன்மை பயன்கள் எவையும் 5னை விளக்குக, இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜியின் தாக்கத்தை விளக்குக, எக்ஸ்பிளைன் எனி 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் எல்பிஜி இந்தியன் எக்கனாமி, பணசந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எவையும் 5னை விவரிக்கவும், நிபந்தனை மற்றும் நம்பக உறுதியினை வேறுபடுத்துக, பங்கு சந்தை பணிகள் ஏதேனும் 5னை விவரிக்கவும், கடன் பத்திரங்கள் வகைகள் எவையும் 5னை விளக்குக, ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவடங்கள் எவையும் 5னை விளக்குக, நுகர்வோர் பொறுப்புகள் எவையும் 5னை எழுது, எக்ஸ்பிளைன் எனி 5 எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் ஆஃப் ரெக்யூப்மெண்ட், மென்ஷன் த எனி 5 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது, தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் எவையும் 5னை விளக்குக, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்குகள் எவையும் 5னை விளக்குக, எவையும் 5 வகையான நிதி சந்தைகளை விவரிக்கவும், எக்ஸ்பிளைன் எனி 5 ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், எனாமரேட் த எனி 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், மின்னணு சந்தையிடுதல் நன்மை தீமைகளை விளக்குக, நவீன வேளாண்மை கோட்பாடுகள் ஏதேனும் 5னை விளக்குக, எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இ மார்க்கெட்டிங், எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.